ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிட் தேர்ட் கேஸ் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன், இந்த படத்தை பற்றி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் வெளியே வந்தேன், அதன் காரணமாக ஒரு சில நாய்ஸஸ் வந்து இருக்கலாம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம இந்த படத்தோட டீசரை பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். இந்த படத்தோட டீசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முந்தைய பார்ட்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. இது வந்து ஒரு சீரியல் கில்லர் ஆர் ஒரு டைப் ஆஃப் சைக்கோபாத் வந்து இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அந்த கேஸ்ல ஹீரோ இன்வால்வ் ஆகிறாரு. அந்த கேஸை வந்து ஃபினிஷ் பண்ணாரா இல்லையான்றதை வச்சு தான் ஓவரால் படத்தோட டிராவலே இருக்க போகுது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல தான் இந்த ஹிட் பிரான்ச்சைஸ் வந்து மூவ் ஆகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் டைப் ஆஃப் சீரியல் கில்லர் கேங்னு சொல்லலாமே. இவங்க குழந்தை பொண்ணுங்க இவங்கெல்லாம் பாரபட்சமே இது மாதிரி நிறைய தொடர் கொலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேஸ்ல தான் ஆஃபீஸர் அர்ஜுன் சகார் வந்து வராரு. ஸோ அவர் வந்து இந்த ஒரு கேஸை என்னவா சால்வ் பண்ணாரு, அவரோட இன்வெஸ்டிகேஷன் என்ன மாதிரி போச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு, எப்படி இந்த ஒரு கிரைம் குரூப்பை வந்து கொன்னு கொலை அறுத்தாரு அப்படின்ற அந்த ஒரு படமா தான் இந்த ஹிட் கேஸ் 3 இருக்க போகுது. ஏன்னா நமக்கே தெளிவா தெரிகிறாரு, இவரே ஒரு சைக்கோவா மாதிரி அந்த சைக்கோ எல்லாரையும் போட்டு தள்ளுறதெல்லாம் பர்டிகுலரா இந்த படத்தோட அதோட ட்ரெய்லர் அண்ட் டீசர்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். லிட்ரலி ட்ரெய்லர் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸஸும் ரண கொடூரமா இருந்தது. முக்கியமா அந்த ஒயிட் கலர் கோட் சூட் போட்டு வர அந்த ஒரு டோட்டல் ஃபைட் சீக்வன்ஸுமே எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓவராலா கிளைமேக்ஸ்ல தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது பர்டிகுலர் ஒரு டைப் ஆஃப் மீட்டிங்னு எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரெய்லர்ல ஒரு சீக்வன்ஸ்ல எல்லாருமே ஒயிட் கலர் சூட் போட்டுட்டு வந்து போறாங்க. அதுல ஒருத்தரா நானி சாருமே போறாரு. அந்த ஒரு கேங் ஆஃப் குரூப் மீட்டிங்ல தான் என்னவோ ஒன்று நடக்குது. அது வந்து சீரியல் கில்லர் மேபி ஆபீசர்ஸ்க்கு வச்ச மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல சீரியல் கில்லர்ஸ் ஒன்னா கூடுற அந்த ஒரு கல்ட் குரூப் மீட்டிங்னு வாங்கலாம். அந்த மாதிரி மீட்டிங்ல ஒருவேளை இவர் ஜாயின் பண்றாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழும்புது. ஆனா அது வந்து ஒரு ஃபைட் ரிங் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு லேடிக்கும் நம்ம நானி சாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்குது. கோட் சூட் ரெண்டு பேருமே ஒயிட் கலர் கோட் சூட் போட்டிருக்காங்க. சிமிலரா ட்ரெஸ் கோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க வச்சு நானி சார் அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளுற மாதிரி தெரியுது. அண்ட் சேம் ஒயிட் கலர் சூட் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்களா, அந்த இடத்துல நிறைய பேரை அடைச்சும் வச்சிருக்காங்க. ஒரு ஜெயில் மாதிரி ஒரு கேஜ் மாதிரி போட்டுட்டு நிறைய பெண்கள் குழந்தைகள் ஆம்பளைங்க எல்லாரையும் பாரபட்சமே இல்லாம அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நானி பார்க்குற மாதிரியும் ஷாட்ஸ் இருக்கு. ஒருவேளை இது வந்து அந்த சீரியல் குரூப் ஆஃப் கில் பண்றாங்க அந்த ஒரு ஆளோட இடமா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு மீட்டிங்ல தான் அர்ஜுன் சகார் உள்ள வந்திருக்காரு. ஸோ வந்து இவங்களை எப்படி காப்பாற்ற போறாரு, இந்த மொத்த கும்பலையுமே எப்படி கொல்ல போறாருன்றத வச்சு தான் கிளைமேக்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. பேசிக்கலாவே ஆக்டர் நானியோட ஆக்டிங், அவரோட ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபே வந்து அமேசிங்கா இருக்கும். அந்த விதத்தில் இந்த ஹிட் 3மே அமேசிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க வந்து கதையை பார்த்து நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைக்காக நடிக்கிற ஒரு ஆக்டரா நானி என்னைக்குமே இருப்பாரு. பர்சனலாவே எனக்கு அவரோட ஃபிலிம் சாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல பார்க்கும்போது டெஃபினட்டா ஒரு சீரியஸ் ஃபிலிம் தான், அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு ஏ-ரேட்டட் ஃபிலிம் தான். அப்படி பார்க்கும்போது ப்ரூட்டல் வயலன்ஸ் நிறைய கோரிங்கான சீக்வன்சஸ்லாம் இருக்க போது. ட்ரெய்லர்லேயே வந்து பாத்தீங்கன்னா கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, நெஞ்ச ஓட்ட போடுறது, ரத்தத்தை அப்படியே புளிஞ்சு எடுக்கிறது எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸ் வேற லெவல் தரமான சம்பவம். தென் இப்ப ரீசெண்டா இந்த படத்தை வச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நான் வந்து கவர் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் ஹிட் தேர்ட் கேஸ், இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆக்டர் கார்த்திக் கேமியோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்ட் கேஸ் படத்தில் வந்து கேமியோ ரோல் பிளே பண்ண போறாரு. ஹிட் ஃபோர்த் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கார்த்தி சார் தான் இப்போ எப்படி நானி சார் நடிக்கிறாரு, அது மாதிரி கார்த்தி சார் தான் வந்து ஹிட் 4ல வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ண போறாரு. ஹிட் 4 வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சீரியல் கில்லர்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு மூவ் ஆக போகுது. தென் அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த எல்லா ஆக்டர்ஸையும் வச்சு லைக் ஹிட் 1ல நடிச்ச ஆக்டர், ஹிட் 2ல நடிச்சவர், ஹிட் 3, ஹிட் 4 இது மாதிரி மேபி இது ஒரு பிரான்ச்சைஸ் மாதிரி பில்ட் பண்ணி இது வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஹைப் வந்து வேற லெவல்ல ஏறிக்கிட்டு இருக்கு. நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா May 1 ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல எல்லா லாங்குவேஜஸ்லயும் தான் ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை கார்த்தி சார் வந்தாருன்னா டெஃபினட்டா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹிட் 4ஓட எதிர்பார்ப்பும் பயங்கரமா வந்து ஏறிடும். கார்த்தி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஜானர் அந்த மாதிரியான படங்கள்ல வந்து சூப்பரா ஆப்ட் ஆவார். லைக் தீரன் அதிகாரம் ஒன்றுமே லிட்டரலி இது மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். பட் ரொம்ப ப்ரூட்டலா இருக்காது. ஆனா செம்ம இன்டென்ஸா சீரியஸா போகும். அப்படி பார்க்கும்போது ஹிட் பிரான்ச்சைஸ்ல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கான 10 பொருத்தமும் உனக்கு பக்காவா இருக்குன்ற மாதிரி சூப்பரா செட் ஆவாரு. ஒருவேளை இது நடந்ததுன்னா சூப்பரா இருக்கும்.
இருக்கும். ஸோ ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் இந்த ட்ரெயிலரை பார்த்து என்ன நினச்சிங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, இந்த படத்தில் கார்த்தி சாரோட கேமியா இருந்தால் எப்போ இருக்கும், இந்த ஹிட் 4ல் கார்த்தி சார் நடிச்சா எப்படி இருக்குன்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வெளியே இருக்கேன், அதனால எமர்ஜென்சி சுச்சுவேஷனால தான் இங்கே வீடியோ மேக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சில நாய்ஸஸ் இருந்திருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோ மட்டும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.